we are going to see Standard 6th Social Science Geography Unit 1 The Universe and Solar System Part 3. The dwarf planets. Dwarf planets are small celestial bodies found beyond the planet Neptune. அந்த dwarf planets வந்து small celestial bodies பிளானட் நெப்டியூனுக்கு அப்பால் தொலைவில் வந்து இந்த dwarf planets வந்து இருக்குது. தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு அண்ட் டார்க். இந்த dwarf planets வந்து ரொம்ப கோல்டாகவும் அண்ட் தென் டார்க்காகவும் இருக்கும். தேர் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் பட் அன்லைக் பிளானட்ஸ் தே கேன் ஷேர் தேர் ஆர்பிட் வித் அதர் dwarf planets. அதாவது இதனோட ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கோள வடிவத்தில் இருக்கும். இந்த dwarf planets வந்து ஒரு பிளானட்டோட ஆர்பிட் அந்த dwarf planetsல இருக்கிற அதர் பிளானட்டோட ஷேர் பண்ணிக்கும். த 5 dwarf planets ஆஃப் த சோலார் சிஸ்டம் ஆர் Pluto, Ceres, Eris, Makemake அண்ட் ஹௌமியா. இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற dwarf planetsல வந்து 5 dwarf planets இருக்குது. அது Pluto, Ceres, Eris, Makemake and Haumea. Next இந்த ஹார்ட்ஸ் பாருங்கள். Imagine you were on a spacecraft traveling at the speed of light from Earth. How long would it take to reach the sun? அதாவது நம்ம லைட் வந்து ரொம்ப ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அந்த லைட் ஸ்பீடில் நம்ம வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஏர்த்லேருந்து சன்னுக்கு போகிறோம் அந்த ஸ்பீடில். ஸோ அப்படி ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஏர்த்லேருந்து சன்னுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா 83 minutes வந்து ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு த மூன், எர்த்ஸ் சேட்டலைட். Satellites are celestial objects which revolve around the planets. Satellites அப்படின்னா celestial objects. இது வந்து planets-ஐ வந்து சுத்தும். The moon is the Earth's only satellite. இந்த Earth-ஓட satellite எது அப்படின்னா moon. It revolves around the Earth once in every 27 days and 8 hours. It takes about the same time for it to complete one rotation around its axis. அதாவது இந்த மூணு தன்னைத்தானே சுற்றிக்கிற அந்த டைமும் ஏர்த்தை சுற்றிட்டு வர அந்த டைமும் மோஸ்ட்லி வந்து சேமாக தான் இருக்கும். The surface of the moon is characterized by craters created by the impact of meteors. இந்த மீடியாஸோட இம்பேக்ட்னால மூனோட சர்ஃபேஸ் வந்து பள்ளமாக குழியாக வந்து இருக்குது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் 3,84,400 கிலோமீட்டர். இந்த மூணுக்கும் அண்ட் தென் ஏர்த்துக்கும் இன் பிட்வீன் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர் வந்து இருக்கும். The size of the moon is 1/4 of the earth. அதாவது 4ல் 1 பங்கு, ஏர்த்தோட 4ல் 1 பங்கு தான் இந்த மூனோட சைஸு. The moon is the only celestial body where humans have landed. அதாவது செலஸ்டியல் ஸ்பேஸில் வந்து நிறைய செலஸ்டியல் பாடி இருக்குது. அதில் மூனில் தான் வந்து ஹியூமன் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் that move around the sun. அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸு. இது வந்து சன்னை வந்து சுற்றிட்டு வரும். தேர் ஆர் ஃபவுண்ட் ஆஸ் எ பெல்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் இன் பிட்வீனில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து இருக்குது. தேர் ஆர் 2 small to be called as planets. There are also known as planetoids or minor planets. அதாவது இதை ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் பாருங்கள். ISRO launched India's first ever moon mission Chandrayaan-1 in 2018.
மூனை பற்றி ரிசர்ச் பண்ண இந்தியா மூலமாக அனுப்பப்பட்ட முதல் மிஷின் எது அப்படின்னா இந்த சந்திராயன் 1. இது எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா 2008. நெக்ஸ்ட்டு காமெட்ஸ். A comet is a celestial object made up of a head and a tail. The comet அப்படிங்கிறது ஒரு celestial object. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்டு அண்ட் டெய்லாக இருக்கும். இதை பிக்சரை பாருங்கள். இதில் அந்த கொஞ்சம் பிக் சைஸாக எல்லோ வித் ரெட்டாக இருக்கிறது ஹெட்டு, தின்னாக இருக்கிறது வந்து டெய்ல். The head of a comet consists of solid particles held together by ice and the tail is made of gas. இந்த ஹெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் வித் ஐஸ் மாதிரி இருக்கும். அதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸ் வித் ஐஸ் மாதிரி இந்த ஹெட் இருக்கும். இதோட டெய்ல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கேஸால் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேலிஸ் காமெட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் காமெட் விச் கம்ஸ் க்ளோஸ் டு த எர்த் every 76 years. இந்த காமெட்லே வந்து இந்த ஹேலி காமெட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான காமெட். இது வந்து அதாவது 76 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஏர்த்துக்கு க்ளோஸாக வரும். இட் லாஸ்ட் அப்பியர்ட் இன் 1986 அண்ட் வில் நெக்ஸ்ட் அப்பியர் இன் 2061. அதாவது ஏர்த்துக்கு க்ளோஸாக வர இந்த காமெட் வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போ அப்பியர் ஆச்சு அப்படின்னா 1986. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னா 2061. நெக்ஸ்ட்டு மீடியோர்ஸ் அண்ட் மீடியோரைட்ஸ். A meteor is a stone like or metallic body. இந்த மீடியோரோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டோன் ஆர் மெட்டாலிக்காக இருக்கும். When entering into the Earth's atmosphere, most of them burn as they often appear as streaks of light in the sky. They are also known as shooting stars. அதாவது இந்த மீடியோர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் பேர்ன் ஆயிரும். அப்படி பேர்ன் ஆகும்போது ஸ்கையில் வந்து ஒரு லைட் லைன் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மீடியோரை. Meteors which strike the Earth's surface are called meteorites. இந்த மீடியோர்ஸ் வந்து என்ன பண்ணும் எர்த்ஸ் சர்ஃபேஸில் தாக்குச்சு அப்படின்னா அதை மீடியோரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். ஹாவ் யூ நோட்டீஸ்டு த சன் இன் த மார்னிங், ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்? இஸ் இட் இன் த சேம் பிளேஸ் த்ரூ அவுட் த டே? நோ. ஸ்கையில் நம்ம சன்னை நோட்டீஸ் பண்ணியிருக்கோமா? மார்னிங், ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங். சேம் டேவும் சன்னு வந்து ஒரே பிளேஸ்லேயே இருக்கா? நோ. இட் இஸ் சீன் இன் த ஈஸ்ட் இன் த மார்னிங், ஓவர் ஹெட் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் இன் த வெஸ்ட் இன் த ஈவினிங். அதாவது சன் வந்து எப்படி தெரியுது நம்மளுக்கு? மார்னிங் வந்து ஈஸ்ட்லேயும், ஆஃப்டர்நூன் வந்து ஓவர் ஹெட்டும், அண்ட் தென் ஈவினிங் வந்து வெஸ்ட்லேயும் தெரியுது. ஹாவ் யூ எவர் தாட் ஆஃப் த ரீசன் பிஹைண்ட் இட்? இதுக்கு பின்னாடி ஏதாவது வந்து ரீசன் இருக்குமா? திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் மூவிங் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். இட் சீம்ஸ் தட் த சன் இஸ் மூவிங் பட் இட் இஸ் நாட் ஸோ. அதாவது இப்படி மார்னிங் வந்து ஈஸ்ட்லேயும் சன்னு, ஆஃப்டர்நூன் வந்து ஓவர் ஹெட்டும், அண்ட் தென் ஈவினிங் வந்து வெஸ்ட்லேயும் தெரிகிறது வந்து சன்னு மூவ் ஆகுமா? மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அது இல்லை. என்ன அப்படின்னா சன்னை வந்து எர்த்து கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. This is similar to what you experience when you are traveling in a bus or train. When you look out of the window, the trees, lampposts and other objects seem to be moving, but actually it is you who are moving. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பஸ் ஆர் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது விண்டோ வழியாக நம்ம அவுட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீஸ், லேம்ப் போஸ்ட் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து அது மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் சன்னு வந்து ஒரே பிளேஸ்லேயே தான் இருக்கும்.
சன்னை சுற்றி earth தான் மூவ் ஆகும். To understand the motions of the earth better, you need to be familiar with the shape and inclination of the earth. Inclination அப்படின்னா சாஞ்சி இருக்கிறது. ஸோ நம்ம the motions of the earth கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு earthோட ஷேப்பும் inclination of the earthையும் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். Shape and inclination of the earth. The earth is spherical in shape. earth வந்து ஒரு கோள வடிவத்தில் இருக்கு. It rotates on its axis, which is an imaginary line that runs from the north pole to the south pole, passing through the center of the earth. earth தன்னோட ஆக்சஸில் தன்னைத்தானே சுற்றிக்குது. ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைனு. earthோட சென்டரில் நார்த் போல் டு சவுத் போல் வர பாஸ் ஆகிற ஒரு லைன் தான் ஆக்சிஸ். The earth's axis is always tilted or inclined from the vertical by an angle of 23.5 degree. It makes an angle of 66.5 degree with the plane of the earth's orbit. earth's axis வந்து 23.5 degree சாஞ்சி தன்னைத்தானே சுற்றிக்குது. ஸோ இதனால் earth தன்னோட ஆர்பிட்டுக்கு 66.5 degree ஆங்கிளை மேக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் பாருங்கள். The velocity of the earth's rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitudes and 0 at the poles. இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ இந்த க்ரீனாக இருக்கிறது earth-ஆ இமேஜின் பண்ணிக்கோங்க. போல் நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து 0. அந்த 60 டிகிரி இருக்கிறது வந்து நார்த் அண்ட் சவுத் 60 டிகிரி லேட்டிடியூட் வந்து 845 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்னது, ஈக்குவேட்டர் வந்து அந்த எல்லோவாக இருக்கிறது 1670 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, next rotation. It is the spinning movement of the earth on its axis. earth தன்னைத்தானே சுத்திக்குது. The earth rotates from west to east anti-clockwise and takes 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation. The earth எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா வெஸ்ட் டு ஈஸ்டாக வந்து ரொட்டேட் ஆகுது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது. ஒரு ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 23 hours 56 minutes and 4.09 seconds எடுத்துக்குது. The time taken by the earth to complete one rotation is called a day. அதாவது ஒன் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற அந்த டைமை வந்து ஒரு டேன்னு சொல்கிறோம். The rotation of the earth causes day and night. இந்த earth வந்து ரொட்டேஷன் ஆகிற அதனால் வந்து டே அண்ட் நைட் வந்து வருது. As the earth is spherical in shape, only one half of it is illuminated by the sun at that time. The other half remains dark. இந்த earth வந்து கோள வடிவத்தில் இருக்கிறதுனால சன்னு வந்து ஹாஃபில் தான் வந்து டேவாக, அதாவது லைட் வந்து வருது. அதர் ஹாஃப் வந்து டார்க்காக இருக்குது. அந்த illuminated அப்படின்னா லைட். The illuminated portions of the earth experiences day, whereas the darkened part of the earth experiences night.
அதாவது இந்த இலிமினேட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் த எர்த் வந்து டேவாகவும் டார்க்காக இருக்கிற பார்ட் வந்து எர்த்தோட நைட்டாகவும் இருக்குது. The line which divides the surface of the earth into a lighted half and dark half is called the terminator line. அதாவது லைட் இருக்கிற அந்த எர்த்தோட சர்ஃபேஸில் லைட் இருக்கிற அந்த ஹாஃபும் எர்த்தில் டார்க்காக இருக்கிற அந்த ஹாஃபும் பிரிக்கிற அந்த லைனுக்கு டெர்மினேட்டர் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷன். It is the movement of the earth around the sun on its elliptical path. அதாவது earth சன்னை elliptical path வழியாக சுற்றிட்டு வருது. The earth takes 365 into 1/4 days for it to complete one revolution. அதாவது சன்னை earth சுற்றிட்டு வரத அந்த 1 ரவுண்டுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னா 365 into 1/4 days வந்து எடுத்துக்குது 1 ரெவல்யூஷனுக்கு. இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் at a speed of 30 km/s. அதாவது சன்னை எவ்வளோ ஸ்பீடில் எர்த்து சுற்றிட்டு வருது அப்படின்னா ஃபார் செகண்டுக்கு 30 km ஸ்பீடில் சுற்றிட்டு வருது. ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் வி டேக் இட் ஆஸ் 365 days அண்ட் கால் இட் எ இயர். அதாவது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம 1 இயருக்கு வந்து 365 days வந்து எடுத்துக்கிறோம். த ரிமைனிங் குவார்ட்டர் டே இஸ் ஆடட் ஒன்ஸ் இன் every 4 years in the month of February. The quarter day அப்படின்னா 6 hours. அதை வந்து every 4 yearsக்கு once வந்து February monthல ஆட் பண்ணிடுறோம். That is why February has 29 days once in 4 years. 4 yearsக்கு onceக்கு அதனால தான் Februaryல 29 days வந்து வருது. ஸோ இட் இஸ் கால்ட் எ லீஃப் இயர். அதை தான் வந்து லீஃப் இயர்னு சொல்கிறோம். த இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன் காஸ் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். இப்படி எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டும் சன்னையும் சுற்றிட்டு வரதுனால டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் வந்து வருது. த நார்த்தன் ஹெமிஸ்பியர் இஸ் இன்க்ளைன்டு டுவோர்ட்ஸ் த சன் for 6 months from 21st March to 23rd September, while the southern hemisphere is tilted away from the sun. இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன ஆகுது அப்படின்னா எர்த்து 21st March to 23rd September வரலும் என்ன ஆகுது அப்படின்னா எர்த்தோட சதர்ன் ஹெமிஸ்பியர் சன்னுக்கிட்ட இருந்து விலகியும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி சாஞ்சும் இருக்கும். ஓகே, ஃப்ரம் செப்டம்பர் 23rd to March 21st the southern hemisphere is inclined toward the sun and the northern hemisphere faces away from the sun. அதே மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரம் 23rd செப்டம்பர்லேருந்து மார்ச் 21st வரலும் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி சாஞ்சும் இருக்கும். அதே சமயம் எர்த்தோட நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து சன்கிட்ட இருந்து விலகியும் இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். The changing position of the earth in its orbit during revolution gives the impression that the sun is continuously moving north and south of the equator. earth தன்னோட ஆர்பிட்டில் சன்னை சுற்றிக்கிட்டு வரதுனால சன்னு earth ஈக்குவேட்டருக்கு நார்த் அண்ட் சவுத்தில் மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது.
The equator faces the sun directly on 21st March and 23 September. These 2 days are called equinoxes, during which the day and night are equal throughout the earth. அதாவது மார்ச் 21 அண்ட் 23 செப்டம்பர் அப்போது எர்த் ஈக்குவேட்டர் வந்து சன்னை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த 2 டேஸும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈக்வனாக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டே அப்போது எர்த் வந்து நைட் அண்ட் டே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். Perihelion is the Earth's closest position to the Sun. Aphelion is the farthest positions of the Earth from the Sun. இந்த இமேஜை பாருங்கள். எல்லோவாக இருக்கிறது சன்னு, ப்ளூவாக இருக்கிற அந்த ரெண்டுமே வந்து எர்த்தாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பி இருக்கிற அந்த பியில் இருக்கிற அந்த எர்த்து வந்து என்ன அப்படின்னா பெரிஹீலியன், அதாவது சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த எர்த்தை வந்து பெரிஹீலியன் சொல்லுவாங்க. இப்போது அந்த எர்த்து, அதாவது சன்னுக்கு ரொம்ப ஃபாராக இருக்கிற அந்த எர்த் பொசிஷனை வந்து அஃபீலியன்னு சொல்லுவாங்க. On 21st June, the traffic of Cancer faces the sun. This is known as summer solstice. It is the longest day in the northern hemisphere and longest night in the southern hemisphere. அதாவது 21st June அப்போது சன்னோட செங்குத்தான கதிர்கள் வந்து இந்த கேன்சர் மேலே படுறதுனால அதை வந்து சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதனால் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து டே வந்து நிறையாவும் இருக்கும், அண்ட் தென் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து நைட் வந்து நிறையா இருக்கும். On 22nd December, the traffic of Capricorn faces the sun. It is called as winter solstice. It is the longest day in the southern hemisphere and longest night in the northern hemisphere. அதே மாதிரி தான் 22nd டிசம்பர் அப்போது சன்னோடைய செங்குத்தான கதிர்கள் வந்து இந்த கேப்ரிக்கன் மேலே படுறதுனால அதை வந்து வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் டே வந்து நிறையாவும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து நைட் வந்து நிறையாவும் இருக்கான். Years of the Earth. The Earth is the most suitable planet to support life. அதாவது எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய மோஸ்ட் சூட்டபிள் பிளானட் அப்படின்னா அது வந்து எர்த்து. இட் ஹேஸ் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் தட் வி கால் ஆஸ் த ரெல்ம்ஸ் ஆஃப் த எர்த்: லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். அதாவது இந்த எர்த்தில் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். The 3 components along with the suitable climate make life possible on Earth. Earthல இந்த 3 components கூட சேர்ந்து வந்து ஒரு சூட்டபிளான கிளைமேட் இருக்கிறதுனால தான் உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியான இடமா எர்த் வந்து இருக்குது. All living things exist in a narrow zone called the biosphere. Now let us have a close look at each of the spheres. Lithosphere. The word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. அதாவது லித்தோஸ்பியர் அப்படிங்கிற அந்த வேர்டு கிரீக் வேர்டான லித்தோஸ்லேருந்து டெரைவ்ட் ஆனது. அண்ட் தென் லித்தோஸ் அப்படின்னா ராக்கி. லித்தோஸ்பியர் இஸ் த லேண்ட் ஆன் விச் வி லிவ். லித்தோஸ்பியர் அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற அந்த லேண்டு தான் லித்தோஸ்பியர். It is the solid outer layer of the earth consisting of rocks and soils. இது earthோட அவுட்டர் லேயர் தான் சாலிட், அதாவது லித்தோஸ்பியர். இதை வந்து எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம் எதை அப்படின்னா ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்பியர்.
The word hydro means water in Greek. Hydro அப்படின்னா Greekல வந்து water. Hydrosphere consists of water bodies such as oceans, seas, rivers, lakes, ice caps on mountains and water vapor in the atmosphere. Hydrosphere எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர் பாடிஸ் சச் as oceans, seas, rivers, lakes, ice caps, மவுண்டனில் இருக்கிற ஐஸ் கேப்ஸ் அண்டு அட்மாஸ்பியரில் இருக்கிற வாட்டர் நீராவி அதாவது தண்ணி நீராவியாக இருக்க அதாவது அட்மாஸ்பியரில் நீராவியை தான் இந்த வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர். த வேர்ட் அட்மோ மீன்ஸ் ஏர் இன் கிரீக். அட்மோ அப்படின்னா கிரீக்கில் வந்து ஏர். அட்மாஸ்பியர் இஸ் த envelope ஆஃப் ஏர் that surrounds the earth. Different types of gases make up the atmosphere. Different types of gases தான் வந்து ஒரு அட்மாஸ்பியரை மேக் பண்ணுது. The major gases are nitrogen 78% and oxygen 21%. The other gases like carbon dioxide, hydrogen, helium, argon and then ocean are present in meager amounts. அதாவது என்னென்னா இந்த அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. அண்ட் தென் அதர் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான், ஓசன் இதெல்லாம் வந்து ஒரு குறைந்த அளவில் தான் இருக்குது காணப்படுது. நெக்ஸ்ட் பயோஸ்பியர். The narrow belt of interaction among the lithosphere, the hydrosphere and the atmosphere where life exists is known as biosphere. அதாவது லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் ஆகியவையோடு தொடர்புடைய எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் பயோஸ்பியர். பயோ மீன்ஸ் லைஃப் இன் கிரீக். இட் கன்சிஸ்ட் ஆஃப் distinct zones. Each zone has its own climate, plant and animal life. These zones are known as ecosystems. அதாவது ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து ஓனான கிளைமேட், அதுக்கான அனிமல், அந்த கிளைமேட்டுக்கு தகுதியான அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்டு அனிமல்ஸோட லைஃப்லாம் இருக்கும். அந்த ஜோன்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்கோசிஸ்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு யூ நோ பாருங்கள். த கல்ஃப் ஆஃப் மேனர் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் the Indian Ocean covers an area of 10,500 square kilometer in the ocean. The Gulf of Mannar Biosphere Reserve Indian Oceanல 10,500 square kilometer வரை அமைஞ்சிருக்குது.